போதும் போதும் ரஜினி ஃபேன்ஸ், அஜித் ஃபேன்ஸ் இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். என்ன போதும், என்னடா போதும்னு கேட்குறீங்களா? அதை பற்றி தெரியும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் காய்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகலாமான்னா எங்கேயோ போகலாம் இல்லைம்மா. வீடியோவை பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நண்பா நண்பி உங்களுக்கு எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷத்தோட முதல் வீடியோ தளபதியை பற்றி தான். எல்லோருமே ஆடியோ லான்ச்சோட கிளிப்போ பிக்கோ பார்த்துருப்பீங்க. இன்ஸ்டாகிராம் பக்கம் போனாலே காய்ஸ் அந்த வீடியோ தான் வந்துக்கிட்டு இருக்குது. 2-3 நாளாக சொல்லி வேலை இல்லை காய்ஸ். இது எத்தனை நாள், 5 நாளாக அதே தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் மாசா எலிவேஷன் வீடியோ, இன்னொரு பக்கம் சேடா ஒன் லாஸ்ட் டைம்ங்கிற வீடியோ. அவங்களுக்கெல்லாம் ஒன்றே தான் காய்ஸ் சொல்கிறேன், நிப்பாட்டுங்கடா, போதும்டா. ஏன் சொல்கிறடா, ரொம்ப மனசு வலிக்குதுடா. ஏற்கனவே இந்த வருஷம் ஹார்ட் பிரேக்கோடு தான் ஆரம்பிச்சிச்சு. என்ன ஹார்ட் பிரேக்குன்னு கேட்குறீங்களா? ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபைனல் எபிசோடுங்க. நேற்று நைட் பார்த்தேன், ஒரே அழுகாட்சி தான். அதோடு இதுவும் சேர்ந்து ஆடியோ லான்ச் பிக்கும் சேர்ந்து வீடியோ கிளிப்பும் சேர்ந்து ஒரே மனசு புண்ணாக்கிரு காய்ஸ். இந்த வருஷம் ஹார்ட் பிரேக் அதுனா 2வது ஹார்ட் பிரேக் ஜனவரி 9 வருது காய்ஸ். எத்தனை பேர் அதுக்காக காத்துக்கிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். காய்ஸ், இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் 5க்காக நான் ஒரு 2.5 வருஷமாக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். பட் 15 வருஷமாக ஒருத்தரோட படம் பார்த்துக்கிட்டு வளர்ந்துருக்கேன் காய்ஸ். அவர் படத்தை பார்த்து தான் பாட்டு, காமெடி, ரொமான்ஸ் எல்லாமே பார்த்து ரசித்ததுன்னா அது அவரோட படம் தான் காய்ஸ். இப்போது 15 வருஷம் முடிய போகுது அவரோட சினிமா பயணம். அவருக்கு 33 வருஷம், எனக்கு 15 வருஷமாக அவர் படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன நடக்கும்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். அதெல்லாம் ஒரு அந்த ரஜினி ஃபேன்ஸ், அஜித் ஃபேனுக்கு என்னடா சொல்ல வந்து அது கேட்குறீங்களா? அது என்னன்னா, நெகட்டிவிட்டி பரப்பாதீங்க கைஸ். ஏன் சொல்கிறேன்னா, எங்களோட லாஸ்ட் படம் அப்படின்னு நம்பிக்கையில் இருக்கோம். இல்லை இன்னொரு படம் நடிப்பார் நம்புகிறோம். இருந்தாலும் அது ஒழுங்காக செலிப்ரேட் பண்ண விடுங்க. இடையில பூந்து எந்த துரோக செயலும் பண்ணாதீங்க, நெகட்டிவிட்டி பரப்பாதீங்க. இப்போயே பாதி பேர் நெகட்டிவ் ரிவ்யூஸ் அப்லோட் பண்ண காத்துக்கு இருப்பீங்க, இப்போயே எடிட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வேணாம் காய்ஸ். நீங்கள் கேட்கலாம், நீயே பராசக்திக்கு நெகட்டிவ் பரப்புறியடான்னு. அது வேறு, அது சிவகார்த்திகேயன் லாஸ்ட் படம்லே, எங்களோட லாஸ்ட் படம் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதோட நீ வந்து மோதுற, அதுக்காகத்தான் அந்த ரிப்ளை வீடியோ. அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். சிவகார்த்திகோட நெக்ஸ்ட் படத்தை நாங்கள் பார்க்குறோமோ இல்லையோ அது அப்புறம், ஆனால் இந்த படத்தை நாங்கள் எதிர்ப்போம், அவ்வளோ தான். ஒரு வழியாக ரஜினி ஃபேன்ஸ், அஜித் ஃபேன்ஸ் எங்கள் படத்தை பார்த்துட்டு உண்மையான ரிவ்யூ கொடுங்க. பார்க்காம நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்காதீங்க காய்ஸ், ப்ளீஸ் கெஞ்சி கேட்டுக்கிறேன். விஜய் ஃபேன்ஸ் இந்த ஒன் லாஸ்ட் டைம் விடுங்க. இருந்தாலும் பரவாயில்ல, ஒன் லாஸ்ட் டைம் டீசர் அடித்து போட்டு படமாக போகிறேன்னா போங்க. நானும் அப்படி தான் போகலான் இருக்கேன். செலிப்ரேட் பண்ணுறோம், மாசாக இருக்கும். என்ன மாதிரியே செலிப்ரேட் பண்ண எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு லைக்கை போடுங்க காய்ஸ், எல்லோரும் அப்போ தான் பார்ப்பாங்க. அஜித் ஃபேன்ஸ், விஜய் ஃபேன்ஸ் மஸ்ட் வாட்ச் இந்த வீடியோ. அவங்களும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா நன்றி. உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய், டாட்டா. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் எம்ஜே. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க ப்ரோ. சூத்து மூடிட்டு கொஞ்ச நேரம் உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷனில் இருக்கு ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, தப்பாக எடுத்துக்காதீங்க.